நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 69 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். நேற்றைக்கு கோலாகலமாக மதுரையில் சித்திரை திருநாள் சித்திரை பெருவிழா தொடங்கியது. காலையில் துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றம் நடைபெற்றது. இரவில் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் சுவாமி கற்பவிருட்ச வாகனத்திலும் திருவீதி வந்தருள்னா. 4 மாசி வீதிகளில் ரொம்ப கோலாகலமாக நேற்றுக்கு ஜோராக நேற்றுக்கு உற்சவம் ஆரம்பிச்சுடுத்து. 12 நாள் உற்சவம். அதில் இன்றைக்கி 2ஆம் நாள் உற்சவம். இன்றைக்கு காலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் 4 மாசி வீதிகளிலுமே தங்க சப்பரத்தில் திருவீதி வருவா. அதாவது சிவனுக்கு ஒரு தங்க சப்பரம், மீனாட்சிக்கு ஒரு தங்க சப்பரம் ஆக 2 தங்க சப்பரங்களில் திருவீதி உலா வருவா. காலையில் யானை, ஒட்டகம், அந்த பூம்பூ மாடு அதெல்லாம் காலையில் பரிவாரங்களாக வரும். காலையில் ரம்யமாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அப்படியே அந்த காலையில் அந்த சூரியன் கொஞ்சம் தான் உதிச்சிருக்கும். அதில் அப்படியே அந்த காற்று அப்படி சில்லுன்னு வரும். அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரால் காலையில் கோயில் விட்டு வரும்போது நம்மளுடைய ஜம்முன்னு இருக்கும் சேவிக்கிறதுக்கு. ராத்திரி கோலாகலம் பிரம்மாண்டம். என்ன அப்படின்னா, மீனாட்சி கோவில் விட்டு கிளம்புறா அப்படின்னா அவள் வீதியோட ஸ்டார்டிங்கில் இருந்தான்னா அந்த வீதியோட 100 கடைசி எண்டு இருக்கும் தெரியுமா, அங்கே வரைக்கும் வெறும் பரிவாரங்கள் மட்டுமே. யானை, ஒட்டகம், குதிரை, மாடு, அதுக்கப்புறம் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, நாரஸ்வரம், அந்த செண்டை மேளம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பரிவாரங்கள். அந்த டான்ஸ் ஆடுறது, பரதநாட்டியம், குச்சிப்புடி, அது இதுன்னு சொல்லி என்னென்னமோலாம் சின்ன குழந்தைகள் இத்தினோண்டு. அப்புறம் விதவிதமாக வேஷம்லாம் வேறு போட்டுன்னு வருவா. சிவன் மாதிரி, பார்வதி மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷம்லாம் போட்டுண்டு அதுவே ஒரு இப்போ நீங்கள் போய் இந்த உற்சவம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் வருவர். அந்த மாடு வந்ததுக்கப்புறம் யானையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிள்ளையார் வருவர். பிள்ளையார் வந்ததுலேயே நீங்கள் நின்று உற்சவத்தை பார்த்தேன் அப்படின்னா பிள்ளையார் வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தான் சுவாமி உங்கள் பக்கத்தில் வருவா. அது வரைக்கும் வெறும் பரிவாரங்கள் மட்டுமே போகும். அந்த அளவுக்கு பெரிய முன் பரிவாரம் இந்த இதுக்கு உண்டு. ராஜா எப்படி திருவீதி உலா வருவாளோ அந்த மாதிரி ராணியா மீனாட்சியும் ராஜாவா சுந்தரேஸ்வரம் மதுரையை சுற்றி வரார். 4 மாசி வீதிகளில் திருவீதி உலா இந்த 12 நாளுமே. அதில் இன்னைக்கு இரவு வெள்ளி பூத வாகனத்தில் சுவாமியும் அதாவது சிவபெருமானும், வெள்ளி அன்ன வாகனத்தில் ஹம்சப்பறவைன்னு சொல்லப்படுற அன்ன வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் திருவீதி உலா. ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூத வாகனம் கேட்கவே வேண்டாம். கைலாசத்தில் இருக்கிற பூதகணங்களே பூத வாகனமாக அங்கே இருக்கார். அவருடைய சொந்த வாகனம் அது. ஆச்சரியமாக அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எப்பயாவது தாங்க மாட்டோமா சிவபெருமான அப்படின்னு நினைக்க தோணும். அம்பாளுக்கு அன்னப்பறவை, அதாவது அண்ணன் தோற்று போச்சான். மீனாட்சி ஒரு நாள் நடந்து போனாலாம். அப்போ அண்ணன் தலை குனிஞ்சுதான். ஸோ இவ்வளோ அழகாக அண்ணன் நடங்கிறது ரொம்ப பெரிய உசந்ததாக கொண்டாடுவா. ஆனால் அந்த அண்ணமே சொல்லித்தான் இவ்வளோ அழகாக நம்மளால் நடக்க முடியலையேன்னு. அதுவே அந்த போட்டியில் தலையை குனிஞ்சதான். அதோட இன்னொரு அன்னத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சேல் அப்படின்னா அன்னம் பாலை மட்டும் பருகிட்டு தண்ணியை அப்படியே அந்த மீதியை விட்டுடும் அப்படிங்கிறது சொல்லுவா அந்த காலத்தில். அதனால் அம்பாளும் அந்த அன்னப்பறவை மேலே எதுக்கு வரா அப்படின்னா, உனக்கு இதுதான் நல்லது, உனக்கு இதுதான் கெட்டதுன்னு நமக்கு தேவையா. நம்ம சில விஷயங்களில் தெரியாமல் தர்ம சங்கடமாக மாட்டின்னு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அதுவும் சில லைஃப்பில் சில பேருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கும். இது ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த குழம்பி இருக்கிற நம்மளை தெளிய வச்சு நல்லதை மட்டுமே நமக்கு கொடுக்கறது அந்த அன்னப்பறவை மாதிரி, அந்த பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி மீனாட்சி அம்மன் நமக்கு வாழ்க்கையில் இருக்க எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வைத்து நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பா அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இன்றைக்கி அன்ன வாகனத்தில் இன்றைக்கி பார்த்த வாழ்க்கலாம் இந்த பலன். அம்பாளை போய் அவசியம் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி உற்சவத்தில் சேவிக்கணும். ராத்திரி 7:30 மணிக்கு திருவீதி உலா ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தங்கச்சப்பரத்தில் வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளேயே முத்துராமையர் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் அப்படி இருக்குது. அங்கே தான் ஏழுவா. அங்கே மத்தியானமாக திருமஞ்சனமாகும். அதுக்கப்புறம் இரவில் தான் இந்த வாகன வீதி உலா. அந்த வாகன வீதி உலாவை நீங்கள் எல்லாரும் போய் அவசியம் சேவித்து அம்பாளோட அருளை பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். சரி, இன்றைக்கி மறுபடியும் அந்த டாபிக் வந்துடுவோம். என்னென்னா, மதுரையில்
12 மாதங்களும் உற்சவங்கள். அதாவது 12 மாதங்கள்னால் 12 உற்சவம் நினச்சிக்க வேண்டாம். 12 மாதத்தில் 12க்கும் மேற்பட்ட உற்சவங்கள். ஒரு மாதத்தில் 2-3 உற்சவங்கள்லாம் கூட உண்டு. பிரதானமான உற்சவங்களே 2-3 உண்டு. அதை தவிர சின்ன சின்ன உற்சவங்கள் இன்னும் நிறைய உண்டு. ஸோ எக்கச்சக்கமான உற்சவங்கள். நம் நேத்திக்கே சொன்ன மாதிரி 365 நாளில் கிட்டத்தட்ட 250 நாள் 200 நாள் உற்சவம் மட்டுமே இங்கே. அதனால் நீங்கள் மதுரைக்கு போனால் த சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் அ உற்சவம் இஸ் வெரி லெஸ். அதில் இந்த 12 உற்சவங்கள் ரொம்ப விசேஷம், ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு உற்சவங்கிறது ரொம்ப பிரதானமான உற்சவம். அது என்னென்ன உற்சவங்கிறத மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்றேன். என்னென்ன உற்சவம்னு மட்டும் பார்ப்போம். சித்திரையில் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது, அதை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். வைகாசியில் வசந்தோற்சவம், அதாவது தமிழ் மாதங்களை பற்றி சொல்கிறேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு வரும். அதாவது ஒவ்வொரு மாதமும் என்னென்ன உற்சவம்னு சொல்லிடுறேன். சித்திரையில் சித்திரை திருவிழா, வைகாசியில் வசந்தோற்சவம், ஆனியில் ஊஞ்சல் உற்சவம், ஆடியில் முளைக்கொட்டு உற்சவம்னு சொல்லப்படுற அம்பாளுக்குனே உரிய உற்சவம், ஆவணியில் ஆவணி மூல திருநாள்னு சொல்ல ஆவணி மூல உற்சவம், புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் கோலாட்ட உற்சவம், கார்த்திகையில் கார்த்திகா உற்சவம், மார்கழியில் 2 உற்சவம் சேர்ந்து வரும். மார்கழியில் டெய்லி உற்சவம் எண்ணெய்க்காப்பு உற்சவம் உண்டு. அது முடிஞ்சு ராட்டினம் பொண்ணு ஊஞ்சல்னு ஒரு உற்சவம் உண்டு. தைத்திருவிழான்னு சொல்லப்படுற மக்கர சங்கராந்தி உற்சவம், அதுவே பெரிய தெப்போற்சவம், வேறு ரொம்ப பெரிய உற்சவம். மாசியில் மாசி மண்டல பிரம்மோற்சவம்னு சொல்லி 45 நாள் உற்சவம். அது ரொம்ப பெரிய உற்சவம். பங்குனியில் கோடை வசந்தன் உற்சவம்னு சொல்லப்படுற பால் மாங்காய் உற்சவம், கோடை வசந்தன் உற்சவம் சேர்த்து எல்லாத்தையுமே கோடை ஊஞ்சல் உற்சவம். ஆக 12 மாதங்களும் 12 உற்சவங்கள் அழகாக கொண்டாடுறா மதுரையில். அதில் எந்தெந்த திருவிழாவுக்கு யார் யாருக்கு கொடியேற்றம் உண்டுன்னு பார்ப்போம். எந்தெந்த திருவிழாவுக்கு யார் யாருக்கு திருவிழா அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த 12 உற்சவங்களில் 4 உற்சவங்கள் மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமே கொண்டாடப்படுறது. மீதி 8 உற்சவங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சேர்த்து கொண்டாடப்படுறது. சிவபெருமானுக்கு மட்டும் தனியாக கிடையாது. அவருக்கு பிரதானம் கொடுத்து 8 உற்சவங்களும், மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமே 4 உற்சவங்களும், ஆக 12 உற்சவங்கள் கொண்டாடுறா. அதாவது சித்திரை திருவிழா பிரதானம் சுந்தரேஸ்வரருக்கு தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர்ல மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரம் சேர்ந்து தான் திருவீதி உலா வரா. ஸோ சித்திரை திருவிழா கொடியேற்றம் சிவபெருமான் சன்னதியில் இருக்க கொடிமரத்துக்கு தான். வைகாசி மாதம் கொடியேற்றம் கிடையாது, வசந்தோற்சவம். ஆனால் அதுவுமே சித்திரை திருவிழா மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சேர்த்து தான் வசந்தோற்சவம். ஆனியில் ஊஞ்சல் உற்சவம், அதுவுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சேர்த்து தான். ஆடியில் முளைக்கொட்டு உற்சவம்னு சொல்லப்படுற அம்பாளுக்கு மட்டுமே உரிய பிரம்மோற்சவம். அது மீனாட்சி அம்மனுக்கு மட்டுமே 10 நாள் திருவிழா பெரிய லெவலில் கொண்டாடுறா. அப்போ மீனாட்சி அம்மனுக்கு அம்பாளுடைய சன்னதியில் மீனாட்சி அம்மன் கொடிமரத்தில் கொடியேற்றுவா. அந்த ஒரு உற்சவத்துக்கு மட்டும்தான் அங்கே கொடியேற்றம் உண்டு. மீனாட்சி அம்மன் சன்னதியில் இருக்க கொடிமரத்துக்கு கொடியேற்றம். ஆடி முடிஞ்செடுத்து அடுத்து ஆவணி. ஆவணியில் ஆவணி மூல திருநாள் எகெயின், அதுவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சேர்த்து தான். சிவனுக்கு ரொம்ப பிரதானம் அந்த உற்சவம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவருக்கு பட்டாபிஷேக வைபவம். அதுக்கும் சிவன் சன்னதி கொடியேற்றம் உண்டு. புரட்டாசி அம்பாளுக்கே உரிய உற்சவம், நவராத்திரி உற்சவம். ஆனால் அதுக்கு கொடியேற்றம் கிடையாது, ஏன்னா வெளிப்புறப்பாடு கிடையாது. அதுக்கு பதிலாக அம்பாள் அம்பாள் சன்னதியில் இருப்பாள். மீனாட்சி அம்மன் மட்டும் மீனாட்சி அம்மன் சன்னதியில் இருப்பாள் அந்த உற்சவ திருமேனி. 10 நாள் உற்சவம் நவராத்திரி உற்சவம். அப்புறம் ஐப்பசி மாதம் கோலாட்ட உற்சவம், இதுவும் அம்பாளுக்கு மட்டுமே பிரதானமான உற்சவம். கார்த்திகை மாதம் கார்த்திகா உற்சவம்னு இது 2 பேருக்குமே, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2 பேருக்குமே உரிய உற்சவம். இங்கேயும் சுவாமிக்கு தான் பிரதான உற்சவம். சுவாமி சன்னதியில் தான் எல்லாம் நடக்கும். கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழியில் எண்ணெய்க்காப்பு உற்சவம். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரால் 10 நாள் போய் அந்த எண்ணெய்க்காப்பு உற்சவம் நடக்கும்னு. அதில் இதுவும் அம்பாளுக்கு மட்டுமே உரித்தான உற்சவம். அம்பாளுக்கு டெய்லி எண்ணெய் காப்பு நடக்கும்.
இதுக்கும் வந்து அம்பாள் சன்னதி மட்டும்தான் பிரதானம். மார்கழி முடிஞ்செடுத்து தை மாதம் வந்து பெரிய தெப்போற்சவம், அதுக்கு 10 நாள் உற்சவம். இதுக்கு வாகன சேவையெல்லாம் வேறு உண்டு. இந்த தெப்போற்சவத்துக்கு சிவன் சன்னதியில் தான் கொடியேற்றம். மாசியில் மாசி மண்டல உற்சவம்னு சொல்லிட்டு பிரம்மோற்சவம் 45 நாள் உற்சவம். இதுக்கு பெரிய கொடியேற்றம் எல்லாம் உண்டு. சிவன் சன்னதியில் தான் எதுவும் நடக்கும், சிவனுக்கு தான் பிரதானம். பங்குனி மாதம் இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரால் 2 பேருக்குமே சேர்ந்து ஊஞ்சல் உற்சவம் கண்டருள்வா. இது வந்து பங்குனி கோடை ஊஞ்சல்பா. அதெல்லாம் வந்து நான் அந்த உற்சவங்கள் பார்க்கும்போது டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுக்கும் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேர்த்து பொதுவாக தான் நடக்கும். ஸோ ஆக மொத்தம் 12 திருவிழாவில் ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி ஆக 4 மாதங்கள் மட்டும்தான். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் மீனாட்சிக்காக தனியாக ஸ்பெஷலில் உற்சவம் கொண்டாடுறா. மீதி 8 மாதங்கள் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் சேர்த்து தான் உற்சவங்கள். ஆக 12 மாதங்களுமே மதுரையில் கோலாகலமான உற்சவங்கள்னு பார்த்தோம். 12 மாதங்களில் என்னென்ன உற்சவங்கள்னு மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளையிலேருந்து ஒவ்வொரு உற்சவத்தையாக பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆல்ரெடி சித்திரை திருவிழா பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் டெய்லியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அங்கே சித்திரை திருவிழா நடக்கிறதுனால. ஆனால் ஒவ்வொரு உற்சவமாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். நாளை சந்திப்போம்.